வணக்கம். இன்னைக்கு நாம சித்தர் மரபுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் திருமூலர். அவரோட சில ஆழமான கருத்துக்களை கொஞ்சம் உள்ள போய் பார்க்க போறோம். குறிப்பா நம்ம உடம்பு, அதுக்குள்ள இருக்கிற உயிர், அப்புறம் இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற மனசு, இதெல்லாம் பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நீங்க கொண்டு வந்த அந்த திருமூலரின் ஆன்மீக ஒளிப்பாதை நூல்ல இருந்து சில முக்கியமான பகுதிகள் இருக்கு. நாம இதை எதுக்கு பார்க்கறோம்னா, திருமூலர் சொல்ற பதி, பசு, பாசம்னா என்ன, அப்புறம் நம்ம உடம்புல ஓடுற 3 விதமான மூச்சு இருக்குல்ல, இடக்கலை, பிங்கலை, சுழுமுனை, அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் கொஞ்சம் எளிமையா உங்களுக்கே புரியற மாதிரி பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? திருமூலர் காட்டுற அந்த வழிக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். முதல்ல திருமூலர் அவரோட 3வது உபதேச பாடல்லையே பதி, பசு, பாசம் பத்தி சொல்றாரு. உங்க குறிப்புல இருக்கிற மாதிரி இது வெறும் வார்த்தைகள் இல்ல, நமக்குள்ள இருக்கிற 3 நிலைகள்: ஆத்மநிலை, உயிர்நிலை, மனநிலை. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? இது 3க்கும் என்ன தொடர்பு? நிச்சயமா. இதுலதான் திருமூலரோட பார்வை ரொம்ப ஆழமா இருக்கு. இது வெறும் டெஃபினிஷன் இல்ல, நம்ம இருப்போட 3 லேயர்ஸ் மாதிரி, இல்லனா பரிமாணங்கள்னு சொல்லலாம். உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி பதி அப்படிங்கிறது அது மாறாதது, நிலையானது, எல்லாத்துக்கும் மூலம், நம்மளோட ஆத்மான்னு வச்சுக்கோங்களேன். பசு அப்படிங்கிறது அந்த பதியிலிருந்து வந்த உயிர் சக்தி, அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, அதுதான் நம்மளோட உயிர்நிலை. பாசம் அந்த உயிர் சக்தி இருக்குல்ல, அது கண்ணு, காது, மூக்கு வழியா வெளியில போய் சில விஷயங்கள்ல போய் ஒட்டிக்கிடுது. அந்த ஈர்ப்பு, பற்றுதல், அதுதான் மனநிலை. ஓ, அப்போ பதிதான் மூலம், பசுங்கிறது அதிலிருந்து வர உயிர் சக்தியும் அறிவும், பாசம் அந்த உயிர் சக்தி வெளியில போய் மனசா மாற பிணைப்பு. நான் புரிஞ்சுக்கிட்டது சரிதானா? ஆமா, கரெக்ட். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, திருமூலர் இதை தனித்தனியா பார்க்கல, 3ம் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்குங்கிறாரு. பதி இல்லைன்னா பசு இல்ல, பசு இல்லைன்னா பாசம் இல்ல. ஆனா அதே நேரம் பாசம் வழியாதான் பசு தன்னை உணருது, பசு வழியாதான் பதி வெளிப்படுது. இது கொஞ்சம் சிக்கலா தெரியும், ஆனா இது ரொம்ப இயல்பு. இத புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி, நீ உங்க ஆதாரம் சொல்லுது. இது ஏதோ புஸ்தகத்துல படிக்கிறது இல்ல, நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கிற விஷயம். சரி சரி, இந்த பதி, பசு, பாசம் ஓரளவுக்கு புரிஞ்சுது. அப்போ அடுத்ததா சுவாசம். திருமூலர் மூச்ச பத்தி பேசுறாரு. இது சும்மா காத்த உள்ள இழுத்து வெளியே விடுறது இல்லைன்னு தோணுது. இடகள, பிங்கள, சுடுமுனைன்னு 3 சொல்றாரு. அது என்ன? அது எப்படி இந்த பதி, பசு, பாசத்தோட சேருது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா திருமூலருக்கு சுவாசம்னா வெறும் ஆக்சிஜன் இல்ல, அது உயிர் சக்தியோட வெளிப்பாடு, மனசோட கண்ணாடி, கடவுளை அடையிற வாசல் மாதிரி. உங்க குறிப்புகள் தெளிவா சொல்லுது. நம்ம இடது நாசி வழியா போற இடகளை, வலது நாசி வழியா போற பிங்களை, இது 2 நம்ம உடம்புல உயிர் இயக்க அறிவா வேலை செய்யுது. உயிர் இயக்க அறிவு அப்படின்னா? அதாவது நம்ம உடம்பு இயங்குறதுக்கும் உயிர் வாழ்றதுக்கும் அந்த பேசிக் எனர்ஜி இல்லனா அறிவுன்னு சொல்லலாம். அது இந்த 2 சுவாசம் வழியா தான் வருது. ஓ, அப்போ இதுதான் அந்த பசுவோட வேலையா? அப்படி சொல்லலாமா? ஆமா, ஓரளவுக்கு அப்படி சொல்லலாம். பசுவோட உயிர் சக்தியும் அதோட அடிப்படை அறிவும் இந்த இடகள பிங்கள வழியா தான் இயங்குது. இன்னொன்னு, இதே சுவாசம்தான் மன ஆற்றலாவும் மாறுது. நம்ம எண்ணம், உணர்ச்சி, மனசு அலைபாயிறது எல்லாமே இந்த இடகள பிங்கள ஓட்டத்தோட சம்பந்தப்பட்டது. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, கோபமா இருக்கும்போது ஒரு மாதிரி மூச்சு வரும், அமைதியா இருந்தா வேற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த கனெக்ஷன். சரி சரி, அப்போ இடகலை, பிங்கலை 2ம் உயிர் இயக்கத்தோடையும் மனசோடையும் சேர்ந்திருக்கு. ஓகே, அப்ப அந்த 3வது சுழுமுனை, அது எங்க வருது? அதோட வேலை என்ன? அதுதான் திருமூலர் காட்டுற அந்த ஹையர் லெவலுக்கான வழி. இடகலையும் பிங்களையும் மாறி மாறி ஓடும்போது, ஒரு பேலன்ஸ் வரும்போது, இல்ல தியானம் மாதிரி பயிற்சி செய்யும்போது, சுவாசம் 2 மூக்கிலையும் சமமா ஓடும். அப்போதான் சுழுமுனைங்கிற இந்த சென்டர் சேனல் திறக்கும். உங்க ஆதாரம் இத ஆத்ம ஞானம் ததும்பும் நிலைன்னு சொல்லுது. அதாவது இடகலை குளிர்ச்சி, பெண்மை மாதிரி, பிங்கலை சூடு, ஆண்மை மாதிரி. இந்த 2க்கும் நடுவுல ஒரு அமைதியான, சமநிலையான, இறைநிலையோடு இணைஞ்ச ஒரு விழிப்புணர்வு நிலை, அதுதான் சுழுமுனை சுவாசம். இது பசுவையும் உயிர்மனமும் பதியையும் ஆத்ம இறைநிலையும் சேர்க்கிற பாலம். அப்போ சுழுமுனைங்கிறது வெறும் மூச்சு இல்ல, அது ஒரு உயர் அனுபவத்துக்கான சாவி மாதிரி. சரி, பதி, பசு, பாசம் பார்த்தோம், இடகள பிங்களை புரிஞ்சுது. இப்போ இந்த சுழுமுனை வழியா பசுவும் பதியும் சேரும்போது என்ன ஆகும்? அந்த அனுபவத்தை உங்க ஆதாரம் எப்படி சொல்லுது? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அது ஒரு சாவிதான்.
அந்த நிலைக்கு போறது தான் முக்கியம்னு திருமூலர் சொல்றாரு. உங்க மூல ஆதாரம் அழகா சொல்லுது. மனமும், அதாவது பாசத்தோட வெளிப்பாடான மன ஓட்டங்களும், அப்புறம் உயரறிவும், அதாவது பசுவோட தன்மையான இடகல பிங்கல சார்ந்த உயிர் சக்தியும், சுழுமுனைங்கிற அந்த நடுநாடி சுவாசத்தோட ஒன்று சேரும்போது அவை தன்னோட தனித்தன்மையை விட்டுடும். தனித்தன்மை விட்டுடுமா? அப்படின்னா அது என்ன ஆகும்? அதாவது நம்ம இறைநிலையோட எல்லை இல்லாத தன்மை இருக்குல்ல, அதுல போய் கலந்துரும். ஒரு அழிவில்லாத சக்தியா, எந்த குழப்பமும் இல்லாத, சலனமே இல்லாத ஒரு ஆழமான அமைதியா மாறிடும். இதுதான் திருமூலர் சொல்ற அந்த பேரானந்த நிலை, முக்தி நிலை. அங்க பயம் இல்ல, கவலை இல்ல, நல்லது கெட்டது இல்ல, சும்மா பியோரான இருப்பு, பியோர் உணர்வு, பியோர் அமைதி. அந்த நிலைக்கு போறது தான் மனுஷனா பிறந்ததோட நோக்கம் மாதிரி திருமூலர் சொல்றாரு. அந்த அமைதி நமக்குள்ளேயே இருக்கு, ஆனா நாம அத பாக்குறதில்ல. இங்கதான் இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமாவும் அதே சமயம் கொஞ்சம் சவாலாவும் இருக்கு. நீங்க சொல்ற இந்த உயர்ந்த நிலை, இந்த அழிவில்லாத சக்தி, இந்த அமைதி, இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்குதுன்னா, ஏன் அது நம்மளோட டெய்லி லைஃப்ல அனுபவமா இல்ல? ஏன் நாம எல்லாரும் இல்ல, பெரும்பாலான பேரு இந்த அமைதியை விட்டுட்டு டென்ஷன்லயும், குழப்பத்திலையும், ஸ்ட்ரெஸ்லயும் இருக்கும். அந்த உள்ள இருக்கிற அமைதி எங்க போயிடுது? இதுக்கு திருமூலரே உங்க ஆதாரத்துல தெளிவா காரணம் சொல்றாரு. நாம ஏன் அந்த அமைதிக்கு போறதில்லைன்னா, நம்ம மனசு, அதாவது அந்த பாசம், அது எப்ப பார்த்தாலும் வெளியவே ஓடிட்டு இருக்கு. குறிப்பா புலன்கள் வழியா வர்ற சின்ன சின்ன சந்தோஷங்கள், சிற்றின்பங்கள்னு சொல்லுவாங்க. புலன் வழி அனுபவ சிற்றின்பம் அதுல போய் மாட்டிக்குது. கண்ணுக்கு அழகா தெரியறது, காதுக்கு இனிமையா கேட்கறது, நாக்குக்கு ருசியா இருக்கிறது, தொட்டா சுகமா இருக்கிறது, நல்ல வாசனை, இந்த 5 புலன்களும் மனச வெளியே இழுத்துக்கிட்டே இருக்கு. புலன் வழி இன்பம் தப்பா? அதை அனுபவிக்க கூடாதா? திருமூலர் அதை அனுபவிக்காதுன்னு சொல்லல. ஆனா மனசு இதிலே முழுசா சிக்கிக்கிட்டு இதுதான் வாழ்க்கை நினைக்கும் போதுதான் பிரச்சனை வருது. அந்த சின்ன சந்தோஷத்தை தேடியும் அதை புடிச்சு வச்சுக்கிறதுக்கும், இல்ல அது போயிடுச்சேன்னு கவலைப்படுறதுலயுமே மனசு அலையுது. ஒரு குரங்கு ஒரு கொம்புலேருந்து இன்னொன்னுக்கு தாவற மாதிரி மனசு ஒரு புலன்லேருந்து இன்னொன்னுக்கு தாவிக்கிட்டே இருக்கு. அப்படி மனசு ஓடிக்கிட்டே இருக்கிறதால என்ன ஆகுது? என்ன விளைவு? 2 முக்கியமான விஷயம் நடக்குதுன்னு உங்க ஆதாரம் சொல்லுது. ஒன்னு, நம்ம எண்ணம், சொல், செயல் வழியா நம்ம உயிராற்றல், அந்த பசுவோட சக்தி கண்ட்ரோல் இல்லாம வேஸ்ட் ஆகுது. தேவையில்லாத கவலை, வீண் பேச்சு, அர்த்தமில்லாத வேலைன்னு நம்ம சக்தியை நாமளே காலி பண்றோம். 2வது, இப்படி சக்தி சிதறதால மனசுக்கு அந்த உள்ள போற பயணத்தை செய்யறதுக்கு சக்தியும் இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்ல. அது இடகல பிங்கல ஆட்டத்திலேயே மாட்டிக்கிட்டு 2யும் பேலன்ஸ் பண்ணி சுழுமனைய திறந்து அந்த அமைதிக்கு போற முயற்சியே செய்யறதில்ல. அந்த பக்கம் திரும்பி கூட பாக்குறதில்ல. ஓ, அப்போ புலன்கள்ல சிக்கறதும் அதனால உயிர் சக்தியை வீணாக்குறதும் தான் நாம அந்த அமைதிக்கு போக முடியாம இருக்க காரணம். இது ஒரு மாதிரி சைக்கிள் மாதிரி தெரியுதே. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? இந்த தடையை எப்படி தாண்டறது? திருமூலர் ஏதாவது வழி சொல்றாரா? இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்? புலனீர்ப்பு, இதையெல்லாம் நாம அடக்கவோ சண்டை போடவோ தேவையில்லை. அப்படி செஞ்சா அது இன்னும் அதிகமாகும். அதுக்கு பதிலா திருமூலர் சொல்றது அறிவின் விழிப்புணர்வுடன் அமைதியா கையாளும் போது அதுதான் முக்கியம். அறிவின் விழிப்புணர்வுடன் அமைதியா கையாள்றதா? அப்படின்னா கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது உங்க மனசுல ஒரு ஆசை வருது, இல்ல ஒரு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே அதை செஞ்சிடாம, இல்ல அதை அடக்க நினைக்காம, அந்த உணர்வு வர்றத சும்மா பாருங்க. ஒரு சாட்சி மாதிரி அமைதியா விழிப்பா கவனிங்க. அது ஏன் வந்துச்சு, அதோட தன்மை என்ன, உடம்புல என்ன பண்ணுது, இப்படி கவனிக்கும்போது அந்த உணர்வு மேல இருக்கிற பிடி கொஞ்சம் லூஸ் ஆகும். கோவப்படாம, விழுக்காம, பதட்டப்படாம என்ன நடக்குதுன்னு ஒரு ஆடியன்ஸ் மாதிரி பார்க்க பழகணும். இது கொஞ்சம் கொஞ்சமா செய்ய வேண்டிய பயிற்சி. அப்படி அமைதியா விழிப்பா நம்ம மன ஓட்டத்தையும் புலன் ஈர்ப்பையும் கவனிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அது எப்படி நம்மள அந்த சுழுமுனை நிலைக்கும் இறை அமைதிக்கும் கூட்டிட்டு போகும்? அங்கதான் திருமூலரோட நுட்பம் இருக்கு. நீங்க அப்படி விழிப்பா அமைதியா இருக்க பழகும்போது புலன்கள் வழியா வீணான உயிராற்றல் சேமிக்கப்படும், மனசு அமைதியாகும். அப்படி மனசு அமைதியாகும் போது இறைநிலையோட தன்மை, அந்த பதியோட இயல்பான அமைதி அதுவா உங்க மனசுல நிறையும். அது உங்க உயிரறிவை, பசுவோட தன்மையை மெதுவா மேல உயர்த்தும். நீங்க கஷ்டப்பட்டு இறைவனை பிடிக்க வேண்டியதில்ல. நீங்க விழிப்பா அமைதியா இருந்தா போதும், இறைவன் தானா உங்களுக்குள்ள வெளிப்படுவாருன்னு திருமூலர் சொல்றாரு. இது ஒரு பூ தானா மலர்ற மாதிரி ஒரு இயல்பான விஷயம். இத விளக்குறதுக்கு உங்க ஆதாரத்துல ஒரு அழகான உதாரணம் கூட திருமூலர் சொல்றாரு இல்லையா? நிலா சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சம் வாங்கி பிரகாசிக்கிற மாதிரி. அந்த உவமை இதுக்கு எப்படி பொருந்துது? அத கொஞ்சம் பார்க்கலாமா? ஆமா, அது ரொம்ப அருமையான ஆழமான உவமை.
நிலாவுக்கு சொந்தமா வெளிச்சம் கிடையாது. அது சூரியனோட வெளிச்சத்தை வாங்கிதான் ராத்திரியில பிரகாசிக்குது. அதே மாதிரி பசுவான நம்ம அறிவுக்கும் பாசமான நம்ம மனசுக்கும் இயல்பா ஞான ஒளி இல்ல. அதுங்க அறியாமைங்கிற இருட்டுல இருக்கு. ஆனா எப்போ அதுங்க சுழுமுனை வழியா பதியான இறைநிலையோட அந்த ஆத்ம ஞான சூரியனோட கனெக்ட் ஆகுதோ அப்போ அந்த இறை ஒளிய வாங்கி தானும் பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த பிரகாசம்ங்கிறது வெறும் அறிவு இல்லையா? அது வெறும் இன்ஃபர்மேஷன் இல்ல, அது ஒரு அனுபவ ஒளி, நம்மள மாத்தக்கூடிய ஞானம். அந்த ஆத்ம ஞானத்தோட ஒளிய வாங்கின அறிவு, அதாவது சுழுமுனையோட இணைஞ்ச அந்த விழிப்புணர்வு நிலை, சூரியன் கிட்ட இருந்து ஒளி வாங்கின நிலா மாதிரி குளிர்ச்சியா அமைதியா பிரகாசிக்குன்னு சொல்றாரு. அந்த பிரகாசம் உங்களை சுத்தியும் தெரியும். அந்த உள்ள இருக்கிற ஒளி, அந்த பிரகாசம் என்ன செய்யும்? அதோட விளைவு? இந்த பிரகாசம் புலன்கள் வழியா நம்மளை இழுத்து சின்ன சின்ன இன்பங்கள்ல சிக்க வச்சு அறியாமைங்கிற இருட்டுல வச்சிருந்துச்சே, அந்த இருட்டை நீக்கிடும். அறியாமை இருட்டாவோ ஆத்ம ஞானம் ஒளியாகவும் இங்கு சொல்றாரு. இத ஒரு பெரிய படமா பார்த்தா திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கடைசியில பாசம், புலன்வழி மனசு மற்றும் பசு உயிரறிவு, இது ரெண்டுமே கூட பதியோட இறைவனோட பிரகாசமாவே மாறிடும். அதாவது முதல்ல கடவுள் வேற நான் வேறன்னு தெரிஞ்ச மனசும் உயிரும் இந்த ஞான பயணத்தோட கடைசியில தாமே அந்த இறைவனோட தன்மையா மாறிடுது. இது அறியாமையில அந்த ஞானத்துக்கு, இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு மாறுற ஒரு சூப்பரான உள்நிலை ரசவாதம். ஆஹா, இன்னைக்கு நாம திருமூலரோட போதனைகள் வழியா ஒரு ஆழமான பயணத்தை பார்த்தோம். உங்க ஆதாரங்களோட உதவியோட பதி உயிர்நிலை, பசு உயிர்நிலை, பாசம் மனநிலைனா என்ன, அதுக்குள்ள இருக்கிற தொடர்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இடக்கலை பிங்களைன்னு நாம சாதாரணமா நினைக்கிற மூச்சுக்கு பின்னால இருக்கிற உயிர் இயக்க அறிவையும் மன ஆற்றலையும் பார்த்தோம். ரொம்ப முக்கியமா சுழுமுனைங்கிற அந்த மைய நாடியோட முக்கியத்துவத்தையும் அது எப்படி நம்மள ஆத்ம ஞானத்துக்கும் அமைதிக்கும் கூட்டிட்டு போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பயணத்துல இருக்கிற தடைகள், அதாவது புலன் ஈர்ப்பு, உயிர் சக்தி வீணாகிறது பத்தியும் அதுக்கு தீர்வா திருமூலர் சொல்ற அந்த அறிவின் விழிப்புணர்வு, அமைதியா கவனிக்கிறதுங்கிற வழியையும் பேசணும். கடைசியா அந்த நிலா உதாரணம் மூலமா அறியாமை இருட்டு போய் ஆன்ம ஒளி நமக்குள்ள எப்படி பிரகாசிக்கும்னும் பார்த்தோம். ஆமா, ரொம்ப அழகா தொகுத்தீங்க. இது ஏதோ தத்துவம் பேசுறது இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கிற ஒரு சாத்தியம் பத்தி பேசுறோம். நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம், திருமூலர் சொல்ற இந்த உள்ளமைதி, இந்த ஆற்றல், இந்த ஞான ஒளி, இதெல்லாம் அனுபவிக்க ஒருவேளை முதல் ஸ்டெப்பா உங்க டெய்லி வேலைகளுக்கு நடுவுல அப்பப்போ ஒரு 2 நிமிஷம் உங்க மூச்சு எப்படி ஓடுது, மனசுல என்ன எண்ணம் வருதுன்னு சும்மா எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம அமைதியா விழிப்பா கவனிக்கிறது இருக்கலாமா? இது ஒரு சின்ன முயற்சி மாதிரி தான். இந்த பழக்கம் திருமூலர் காட்டுற அந்த ஆழமான உள்பயணத்துக்கான முதல் படியா இருக்குமோ? இது நீங்க இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியை நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு தூண்டுகோலா இருக்கலாம்.